இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலுக்கு எப்படி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் எதுக்காக நம்ம பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளேலிஸ்ட்டை நீங்கள் எதில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம், பிசிலையும் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே பண்ணிக்க முடியும். நான் பண்ணுறது மொபைலில் தான். மொபைலில் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லோகோ இருக்கும் பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் யுவர் சேனல்னு சொல்லி ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். இது ஹோம் பேஜு. அப்புறம் செகண்ட் ஒன் வீடியோஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை வீடியோஸும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ளேலிஸ்ட். அதில் நீங்கள் என்னென்ன ரிலேட்டடாக போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் யூடியூப் ரிலேட்டடாக போட்டிருக்கேன், டிக்டாக் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால் நான் யூடியூப் டிப்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிக்டாக்கோடதுக்கும் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறத அதில் சொல்ல போகிறேன். அதுக்காக நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டு இப்போது க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ண போகிற ப்ளேலிஸ்ட் என்னென்னா, எல்லா வீடியோ இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் பண்ண போகிறேன். அது எதுக்கு பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க. அந்த வீடியோஸ்க்குங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எந்த வீடியோவை நீங்கள் எந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போடுறீங்களோ அந்த கிட்டே இருக்கிற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் சேவ் டு ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், செகண்ட் ஒன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ளேலிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை காட்டும். இல்லை புதுசாக தான் வைக்கணுன்னா அந்த நியூ ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா வீடியோஸ்க்காகவும் ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஆல் வீடியோஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் பண்ணால் அப்படி ஒரு ப்ளேலிஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு வீடியோவையும் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே நான் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த வீடியோஸ் கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா 3 டாட்ஸு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சேவ் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஆல் வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் கீழே டன்னுன்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இது சேவ் ஆயிரும். இது எப்படி சேவ் ஆகும்னா, ஜஸ்ட்டு சேவ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் மிச்சவங்களுக்கு அது தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு மட்டும் ப்ரைவசியாக மட்டும்தான் அது இருக்கும். அது எப்படி மிச்சவங்களுக்கு காட்டலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. எல்லாமே சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆல் வீடியோஸ்ன்னு இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணி 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ வீடியோஸும் நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸும் இதுக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்குது பாருங்கள் 3 டாட்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டெலிட்ன்னு இருக்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக டெலிட் ஆகிரும் அந்த லிஸ்ட்டே, ப்ளேலிஸ்ட்டே. எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இப்போ பாருங்கள் ப்ரைவேட்டுன்னு தான் இருக்குது அந்த ஆப்ஷன் ப்ரைவசியில். அது நீங்கள் பப்ளிக்குன்னு மாற்றிடுங்க. இப்போ எதுக்கு நம்ம பப்ளிக்காக மாற்ற போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சேனலில் இந்த சேனல் லிங்க் அனுப்புகிறீங்க. அவங்களும் சேனல் லிங்க் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறாரு. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்தது உங்கள் வீடியோ வராது. அந்த ரிலேட்டடாக இருக்கிற வேற ஒருத்தரோட சேனலோட வேறு வீடியோஸ் தான் வரும். அப்படி ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது எதுனா, அவரை இந்த ஆல் வீடியோஸ்குள்ளே போயிட்டு ப்ளே பண்ண சொல்லிடுங்க. ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவாக வர்றது உங்கள் வீடியோ மட்டும்தான் வரும். உங்களோட எல்லா வீடியோ மட்டும்தான் வரும். இதுக்காக தான் நம்ம ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதுவும் ஆல் வீடியோஸுக்குன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.